ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேக்ஸிமம் ஃபன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த பேபி இன் எல்லோ. நான் லாஸ்ட் டைமே வந்து ஆக்ட் 3ல் ஆஃப் போட்டு இருந்தேன். இப்போ வந்து அதோட கண்டினியூட்டி. ஆனால் இந்த வாட்டி நான் ஆக்ட் 3 முழுசாக முடிக்க போகிறதில்ல. ஏன்னா ஆக்ட் 3 கொஞ்சம் பெரிய கேம் பிளே. அதனால் ஆக்ட் 3ல் வந்து பார்ட் 2 போட்டு அடுத்து எண்டிங் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, இந்த ஆக்ட் 3ல் வந்து செகண்ட் பார்ட்டோட பேர் வந்து த லேபரேட்டரி. நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் டைம் லிஃப்ட்டில் வரும்போது அவன் வந்து மேலே வந்துட்டான். ஸோ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், கேம் பிளேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எடுத்த உடனே அந்த லிஃப்ட்லேருந்து தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இங்கேருந்து தான் கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம நியூட் பறந்து போயிட்டு இந்த இடத்த ஓப்பன் பண்ணுன்றான். ஸோ ஃபஸ்ட் குவெஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர். பட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இது என்னத்துக்கு தெரியலையே. சரி, ஓகே. இப்போ வந்து இது மூலமாக எந்த யூஸும் இல்லை. ஸோ நம்ம இதை திறக்கலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்களேன், நியூட்டுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுமா. இந்த ரூம் பேர் வந்து ஆல்கமி ரூமா. ஸோ டேக் ஏ லுக் அரவுண்டு. ஓகே கைஸ், இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாட்டில். ஓகே, நம்ம அவனுக்கு பால் கொடுப்போம்ல, அந்த பாட்டில். ஸோ இது நம்மளுக்கு தேவை. கீழே இன்னொன்று உடஞ்சிச்சியா? சரி, இன்னொரு பாட்டில் எடு. இது என்ன இடம்? உள்ளே போடு. ஒன்றும் ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. என்ன பண்ணணும்னு எனக்கு இதுக்கு மேலே தான் நான் இந்த இதை வச்சே பண்ணணும். இன்னொன்று கொடுத்துருக்காங்களே, ரெட் ப்ளஸ் ப்ளூ இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டா. இவன் வந்துட்டான். என்னத்துக்கு இவன் வரான்? தண்ணி ஊற்றுறாங்க செடிக்கு. கைஸ், சூப்பர் கைஸ், இவனை நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். ரெக்வயர் ரீஏஜென்ட்டா. இந்த இடத்துல ஒரு கெமிக்கல் வேணுமா? இந்த இடத்துல 2 கெமிக்கல் ஒன்றானா தான் இது இந்த வால்வை திருப்ப முடியுமா? கைஸ் பாருங்க கைஸ், ப்ளூ கெமிக்கல் ப்ளஸ் ரெட் கெமிக்கல் இஸ் ஈக்குவல் டு அந்த குழந்தைக்கு கொடுக்கணுமா? சரி, அப்போ அந்த ப்ளூ கெமிக்கலை வந்து நம்ம இதுலேருந்து தான் எடுக்கணுமா? அங்கே ஒரு ஃப்ளவர் இருந்தது, அந்த ஃப்ளவர்லேருந்து தான் நம்ம ப்ளூ கெமிக்கல் எடுக்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கணும். எக்ஸ்ப்ளோர் லுக் அரவுண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிக்கப் நியூட் எடுத்துக்கணும். சரி, கீழே போடு. அவன் பறக்கிறான். ஓகே, இந்த இடத்துல ரெட் பால் இருக்குது. அடுத்து நம்மளுக்கு ப்ளூ பால் தான் தேவை. ஸோ இப்போ நம்ம அது வைக்கணுமான்னு எனக்கு சரியாக ஐடியா இல்லை. ரெக்கார்டர் அப்ளை பண்ணிவிடு. December 1st log 160. ஓகே, த ஜெனோஸ்பெர்ம், த வேர்ல்டு டோர் above the alchemy room remains the last bastion between our reality and that you the unspeaking. Should I drive on mad and forget my duties, I leave the recording. Never open the door, never allow the Genosperm to stop spinning. If I rings ever so much as waver, he will find you. ஹீனா வந்து அது அந்த குழந்தை தான். லாக் எண்டு. ஓகே, இப்போ அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி மருந்து கொடுத்து தான் பேய் ஆக்குனாங்களா, இல்லை அது பேய் பிடிச்சிருக்கான்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ லைட்டாக லேக் ஆகுது. டாய் பாக்ஸ் ஏன்னா நிறைய இருக்கே, எல்லாத்தையும் அமுத்தி விட்டுடலாமா? நிறைய பலூனு, பிளாக்கு, பேஸ்கெட் பாலு, டாக்டரு, ஃபோம் டாட்டு, பிளேனு, ட்ரெயினு, சைலோஃபோனு, ஜூம் கார் எல்லாத்தையும் அழுத்தி விடுங்க. எல்லாமே அந்த என்ன கொஷின் மார்க்லேருந்து என்னென்னமோ வருது. சரி, எல்லாத்தையும் அழுத்தி விடு. ஓகே, ஃபோம் டாட் கன். அது என்ன கன்னு? அமுத்தி விடு நிறைய. சரி, இப்போது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணுன்னு தான் சரியாக தெரில. கன்னு எடு. இதுதான் அந்த ஃபோம் டாட் கன்னா? கலர் கலராக இருக்கே. கைஸ், அங்கே கண் இருக்குது பார்த்தீங்களா? அது என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்குது. இது நம்மளை உழவு பார்க்கறதுக்கு அந்த குழந்தை வச்சுருக்குதா, இல்லை இது நம்மளோட கண் தானா? ஓடு, கண்ணுலேயே கரெக்டாக குத்தலாம். பாருங்க கைஸ், பயந்து ஓடிச்சு. ஐயோ, ஓடலையா? அங்கே ஓடுது. அட்ராத முடியல. இப்போ எடுக்கணும். ஐயோ, நியூட் இஸ் ஒன்லி ஹேண்டில் திஸ் பிளான்ட்டு. ஸோ நியூட்டால் மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா? ஸோ நியூட் ஹேண்டில் பண்ணி நம்மளுக்கு அந்த ரீஏஜென்ட்டை எடுத்து கொடுத்துருவான். நம்ம அது வரைக்கும் இதில் இருக்கிறத ஹீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு ரீஏஜென்ட் வேணும். நியூட் எடுத்துகிட்டு இருப்பானான்னு தெரியல அதை இன்னும். சரி, நம்ம வந்து இன்னொரு பாட்டில் எடுத்துக்கலாம். இதையும் கீழே புஷ் பண்ண முடியலன்னு தான் எனக்கு தெரில.
இதுக்கு வந்து ஒரு ரியாஜென்ட் வேணுமா. ஸோ இங்கே 4 ரியாஜென்ட் இருக்கணும். ஆனால் இங்கே தேவைப்பட்டிருக்கிறது 2 போதுன்றாங்க. ஸோ நம்மளுக்கு 2 இருந்தால் நியூட் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இதுலேருந்து இதை எடுத்துடலாம். ஓகே, இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த லெவரை புல் பண்ணி விட்டு அதை சூடு பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு ஐயோ இந்த ஆடு வேறு கைஸ் லாஸ்ட் ஸ்பாட்டில் இருந்து அது நம்மளுக்கு ஒரு ரியாஜென்ட் கொடுக்கும். இப்போ இந்த வால்வை டேர்ன் பண்ணி விட்டுருலாம். அவசரப்பட்டு டேர்ன் பண்ணிட்டோம் கைஸ், சரியாக கிடைக்கல. பாருங்கள், வால் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக டேர்ன் பண்ணணும். அது கொஞ்ச நேரம் ஹீட்டாக விடணும் போல். சரி, இங்கேருந்து எனக்கு எதுவுமே புரியல இன்னும் கூட. சரி, இதை இழுத்து விடு, இதையும் இழுத்து விடு. போது எல்லாம் கன்வெர்ட் ஆகி பிங்க் கலரில் வருது, ஃபுல்லாகுது. இருங்க, அது ஃபுல்லாகட்டும். இப்போ இழுத்து விடு. பாருங்கள், கீழே போகுது பாருங்கள். இப்போ தான் நம்ம கரெக்ட் வேலை பண்ணியிருக்கோம். இப்போ அது கீழே போகுது, இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே போய். ஓகே, வந்துடுச்சு நம்மளுக்கு அந்த பிங்க் கேஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த குழந்தைக்கு இதை கொடுக்கணும். ஓகேவா, பால் புட்டி எடு, இதை ஃபில் பண்ணு. இப்போ நம்ம அந்த குழந்தைக்கு இதை கொடுக்கணும். என்னாச்சுடா, மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு, எல்லாமே வைப்ரேட் ஆகுது ஃபுல்லாக. ஐயோ, இவன் எப்படா இங்கே வந்தா? டே ஷிட், தப்பிச்சோம்மா. வந்து பார்க்கலாமா? ஓகே, மொட்டை நீ எப்படா இங்கே வந்த? உனக்கு தான் கொடுக்கறதுக்கு இது ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், எந்த அத்துக்கோ. வழக்கமாக இந்நேரத்துக்கு அவன் டயப்பரை சேஞ்ச் பண்ண வச்சுருக்கணுமே. நல்லவன் ஆகிட்டானோ தெரியலையே. தான் கைஸ், அவனை போட்டு எல்லாமே சேர்ந்து அடிக்குது. சாவிட மொட்டை. கீ கிடச்சிச்சு, இங்கே ஒரு பிங்க் கலர் டோருக்கான கீ கிடச்சிச்சு. ஸோ இப்போ இதை போட்டு இதை அன்லாக் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து அவனுக்கு ஆக்ட் 1ல் போட்ட மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையும் ஏதாவது எமர்ஜென்சி ஆக வாய்ப்பு இருக்குன்னு தான் இது கொடுத்துருக்காங்க போல். இப்போ நம்மளுக்கு ஏன் இந்த வால்வ் தேவைப்படுது? இங்கெல்லாம் எதுவுமே இல்லை, ஹேமர் தான் இருக்குது எல்லாமே. அங்கே இருந்தது தான் இதுவும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வால்வை எங்கே போடணுன்னு தான் எனக்கு தெரில. அவனுக்குள்ளே யாரா வால்வ் போட போகிறது? க்ளோஸ் பண்ணு. இங்கே பாருங்கள் தலைவனை பாருங்கள். என்ன தான் இருந்தாலும் கூலாக தண்ணி ஊற்றினுக்கிறான் எல்லாத்துக்கும். இங்கே போடணுங்க வால்வை, திருப்பி விடு. ஏன்னா காற்று தான் உள்ள போகுது. ஓகே, எனக்கு இப்போ தான் புரியுது என்னமோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒன்றும் புரியல. வால்வுக்குள்ளே அந்த ஸ்பின்னர் போயிடுச்சு பார்த்தீங்களா? போயிட்டு அந்த சவுறு வழியாக வெளியே வருது. எனக்கு புரியலையே இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு. இந்த டோரோட சாவி நம்மளுக்கு வேணும். ஐயோ, சாரிடா நியூட்டு, சாரிடா பாவங்க, அவன் நெத்திலே வச்சுட்டேன். சரி, இப்போ நம்மளுக்கு கீ வேணும். அந்த கீ தான் இப்போ எங்கே இருக்குதுன்னு சரியாக தெரியல. இப்போ நம்மளுக்கு கீ கிடச்சா போதும். கீ எங்கடா? கீ இங்கே மேலே எங்கேயாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, என்னதான் நடந்தாலும் நம்ம தலைவன் கூலாக இருக்கான். சரி, கீ க்ளோஸ் பண்ண முடியல. சரி, கீ எங்கடா போச்சு? கீ நீ எங்கேயாவது பார்த்தியாடா கீடா? அவனும் அந்த இடத்துல தான் கைஸ் போய் நிற்கிறான். உள்ளே போய் நின்றுட்டு அங்கே போகணுன்ற மாதிரியே பார்க்குறான். ஒருவேளை அங்கே செடி இருக்கிறதுனால அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இப்படி பார்க்குறானோ தெரியலையே. சரி, இப்போ நம்மளுக்கு கீ வேணும். அந்த குழந்தை இப்போ எங்கே வந்துச்சு? சரி, விழுந்துருவோம். என்ன பண்ணுறது? இது உள்ளே தான் போகுது, போனால் இது வழியாக வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு கீ தான் வேணும். இதுலேருந்து என்ன எடுக்கிறது? சைலோ ஃபோன், சின்ன பசங்க விளையாடுறது சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? சரி, கீ வேணுமே இப்போ எனக்கு. கீ வேணும்டா, கீ வேணும். கீ கொடுக்குறீங்களா இல்லையாடா? பூனை நீ எங்கே வாங்கிறியா? சாவு. என்ன ஷூட் பண்ண முடியல. சரி, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் ஷூட் பண்ணலாம். முடியல. பாருங்க, அவன் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். எப்படி உள்ளே போகிறதுன்னு தான் தெரில. கைஸ், அவனுக்கு வால் வேணும்னு சொல்லிட்டு அவன் பிரிண்ட் பண்ணி காட்டினான் பார்த்தீங்களா? ஆனால் நம்ம வால்வ் எடுத்துன்னு போய் வச்சுட்டோம். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது? இவனை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஸ்ரீராம் வரான். சரியா டேய் போட அவனை கீழே.
ஸ்விட்செல்லாம் கீழே போட்டுருவேன். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி நீலாம். சாவு. அப்படியே நல்ல பையன் மாதிரி அழுவுறது கீழே போட்ட உடனே. நீலாம் வேஸ்ட்டு ஃபெல்லோ. சரி, இந்த டாட்டை வச்சுன்னு எதுவும் பண்ண முடியாது. காய்ஸ், ஒரு ஐடியாவும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுறது? அதுதான் இப்போ இந்த ரூம்குள்ளே போனால் தான் நம்மளால் இந்த ஆடு வேறு வந்து சாவடிக்குது. சரி, ஓகே. நியூட் வால்வு கிடச்சிருச்சு. நியூட். ஓகே காய்ஸ், எனக்கு ஒரு ஐடியா வந்துடுது. இவனை தூக்கி அப்படியே உள்ளே போட்டுட்டா வெளியே வந்துடும். அப்படியே திருப்பி ட்ரை பண்ணலாமா? அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. திருப்பி அங்கே நின்றுட்டு உள்ளே போகணுன்றான். டே உள்ளே போடா, யார் வேணான்னது? இருங்க கைஸ், உள்ளே போக வச்சுட்டு இவனை அப்படியே திருப்பி உள்ளே போடு. ஏன் இவனை போட்டால் எதுவும் நடக்க மாட்டேங்குது? ஒரு வேளை அந்த குழந்தைய போடணுமோ? வாடா நீ, அழுவுற நீ. அழுவு. பாருங்களேன், அயன்மேன் மாதிரி. ஐயோ, அட்டென்ஷனில் போனான் அயன்மேன் மாதிரி. அப்படியே வந்துட்டான். திருப்பி மொட்டை மண்டையிலே வாங்கினான். சரி, திருப்பி நியூட்டை வச்சு ட்ரை பண்ணலாம். நியூட், இந்த வாட்டி நீ கரெக்டாக எடுத்துகிட்டு வர. இதுதான் உன் மிஷன். கரெக்டாக எடுத்துகிட்டு வா. ஸ்வைங்கன்னு போயிட்டான் நியூட்டு. ஸ்வைங்கன்னு வந்த வேகத்துலேயே திருப்பி வந்துட்டான். பிகாஸ் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இவனை இந்த இடத்துல உட்கார வச்சுரு. இவனை மேலே தான் இது போட்டால் மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் ஆகுதுல்ல. இவனுக்கு இதை கொடுத்துடலாம். இவனை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து போயிட்டா அது எடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது அட்ராக்ட் ஆகி இவன் மேலே ஒட்டிக்குது. ஐயோ போச்சா. ஓகே, இவன் பாரு அட்ராக்ட் ஆச்சா. எடுறா அவனை தூக்குடா. அவனை வால்வை டர்ன் பண்ணு. இப்போ அப்படியே அவனை உள்ளே போடு. போயிட்டானா? பாருங்க கைஸ், அந்த சாவி அட்ராக்ட் ஆகுது. வந்துட்டான். தேங்க்ஸ் ராடே. அப்பா, நீ கெட்டவனா இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல வேலையாவது பண்ணி தொலைஞ்சியே. சரி, ஃபாலோ த பிளாக் கேட். முதல் பிளாக் கேட் எங்கே இருக்குது? ஏன் கீழே என்னமோ இருக்குது? புக்குக்கு கீழே என்னமோ இருக்குது. புக்கு எடுத்து இருக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. புக்கு சதுருது. ஐயோ, இந்த டோரா? இதுவும் லாக்கில் இருக்கே. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏனியில் ஏறிட்டேன், எதுவுமே இல்லை. டிசைன்டா. சரி, டிசைன் கொடுத்துடலாம். டிசைன் கொடுத்தா கீழே திருப்பி. சரி, இப்போ என்ன தான் நான் பண்ணுறது சொல்லுங்கள் யாராவது. என்னது இது? இந்த ஷேப் என்னத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துச்சு? கேண்டில் ஏன் பிங்க் கலரில் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸ்பின்னா ஷோடா, பார்த்தீங்களா? இது ஒரு அச்சீவ்மெண்ட்டான். செலஸ்டியல் ஸ்பின்னரான். சரி, ஓகே காய்ஸ். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு லைக் காய்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறேன், நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ப்ளீஸ் ஒரே ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிசன்ட் என்னன்னா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயோ, இந்த கேம் ஏன் இப்படி குழம்புது? இதில் இந்த ஆடு வேறு வந்து சாவடிக்குது. இந்த குழந்தையும் பூனையும் அலைக்கா மேலே போய் உக்காந்துட்டானுங்க. இப்போ நம்ம எப்படி மேலே போகிறது? இது ரியலாக இருந்துச்சுன்னா இந்த ஏணியை பிச்சு போட்டு இப்படி ஏறி உக்காந்துடலாம். ஐயோ, என்னடா ஆச்சு? இந்த இடத்துல ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குது. இப்போ என்னத்துக்கு அதிர்ச்சி இந்த இடமே தெரிலையே. சரி, நம்ம இப்போது இந்த நியூட் பாருங்களேன். உள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் செடிக்கு தண்ணி ஊற்றி திருப்பி வெளியே இருக்கிறதுக்கு போய் செடிக்கு தண்ணி ஊற்றுனுக்கிறான். டே, இப்போ நான் என்னடா பண்ணுறது சொல்லுங்கடா எவனாவது. டே, ஐயோ எம்மா, என்ன பண்ணுறது? இவனை இதில் உட்கார வைக்கணுமா? இல்லையே. ஓகே, இவனை இப்போ என்னலாம் பண்ணுறது? பிக்கப் புக்கு எடுத்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல புக்கு வைக்கணுமா? முடியலையே, புக்கு வரலையே. ஐயோ, என்னடா பண்ணுறது? ஏன்னா என்ன சாவடிக்கிறீங்க? வேறு ஏதாவது புக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கை எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த புக்கை எடுக்க முடியல.
இந்த புக்கை வைக்க முடியுதான்னு பார்க்கலாம். அங்கே எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த புக் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடியல. கேஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. இவனை இந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த இடத்துல பவர் இல்லை. டேய் ஏன் நான் அவன் மேலே புக் எடுத்து வச்சேன்? நான் என்னடா பண்ணேன் உனக்கு? ஓகே, இட்ஸ் நீட் பவர். இங்கே இருக்க பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சா? இவனை திருப்பி உட்காரவே. ஓகே, ஸ்டாப் பண்ணியாச்சு. வா, அங்கே தான் டோர் இருக்குது. அந்த பூனை போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த டோருக்குள்ளே போனோம். இந்த கேமோட எண்டிங், அதாவது வந்து இந்த பாட்டோட எண்டிங் வச்சுக்கலாம். அந்த டோருக்குள்ளே போனோம். கீழே ஒரு ஷேப் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த ஷேப் வச்சு தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுங்க நம்ம போயிட்டு அந்த 2 ஷேப்பையும் கரெக்டாக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இடத்துல வில்லம்பு மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. இந்த இடத்துல டைமண்டில் 2 கோடு. ஓகே, இல்லை ஸ்கொயரில் 2 கோடுன்னு வச்சுக்கலாம். இது எதுவும் இல்லை. என்ன பண்ணலாம்? இன்னும் ரெண்டு வேணுமே. இன்னும் 2 வேணும். இன்னும் ரெண்டு. ஃபஸ்ட்டு இந்த 2 போட்டுடலாம். லாக் உள்ள போயிட்டு இங்கே செகண்டில் இருக்கிறது தான் ஸ்கொயர். எனக்கு தெரிஞ்சு செகண்டில் இருக்கிறது தான் ஸ்கொயர். ஐயோ, தாண்டி வந்துட்டோமே. இன்னும் ஒரு வாட்டி அமுத்த. இன்னொன்னா. ஐயோ, தாண்டிட்டேன். சரி, திருப்பியும் பாரு, ஒரே வாட்டி, அவ்வளோதான். இல்லை, இது வில்லம்பு ஷேப் தாண்டி போச்சு. ஓகே, இப்போ இது 2த்துக்கும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கைஸ், அந்த இடத்துல பிங்க் கலரில் ஒரு இது எரிஞ்சிருந்தது பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்குமா. ஏன்னா 3மே வந்து பிங்க் கலர் கேண்டில் பக்கத்தில் தான் இருந்துச்சு. கேண்டில் எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துல இருக்குன்னு போட்டிருக்கு. திருப்பி ஸ்பின் பண்ணி பார்க்க முடியுமா? திருப்பி வரலையே. அது ஒரு வாட்டி தான் வரும் போல். ஐயோ டே, என்னால் முடியலடா அப்பா. சீக்கிரம். ஓகே, சீக்கிரம். அங்கே இருக்க பாருங்கள் அந்த கேண்டில். இப்போ நம்ம ஏணியை எடுத்துகிட்டு போனோம். கன்ஃபார்மாக நான் இது சொல்லிடுறேன். இந்த ஏணியை தான் எடுத்துகிட்டு போனோம். ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டு இவனை பிடிச்சி அப்படியே இப்படி கனெக்ட் பண்ணால் பக்காவாக இருக்கும். ஐயோ, அப்படிக்கா போயிட்டான். அப்படிக்கா போயிட்டு அங்கேருந்து அப்படியே திருப்பி இப்படிக்கா வரான். ஆஃப் பண்ண. கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோம். எனக்கு வந்து பார்த்தீங்களா, மஞ்சு விளையாண்டுக்குது. அப்புறம் நடக்கிறதே வேறு. ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிச்சு. இன்னொரு ஷேப் அப்படியே ஃப்ளூக்கில் திருப்பி விட்டா அன்லாக் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி எங்கடா போன நீ? நியூட்டே, வேறு அறியோ? உன்னால் தானே அண்ணன் இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன். உக்காரு. ஓகே, கரெக்டாக பக்காவாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதோட நம்ம கரெக்டான ஷேப் அந்த ட்ரையாங்கிள் இதுக்கு பார்த்துடலாம். இங்கேருந்து யாகுல்டின் 650 கோடி ப்ரோபயோட்டிக் ஷிரோட்டா ஸ்ட்ரெயின் மூலம் கெட்ட பாக்டீரியாவை குறைங்க. குட் முடியாச்சு. ஓகே, ட்ரையாங்கிள் எங்க? இங்கே இருக்குது ட்ரையாங்கிள். 2 கோடு வந்துச்சு. இப்போ இது ஃப்ளூக்கில் திருப்பி விட்டால் அன்லாக் ஆகிட போகுது. அவ்வளோதான் கைஸ். வேர் டிட் ஷி கோவா? கைஸ், இத்தனை மாஸ்க் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் ஒன்று கூட எடுத்து போட்டுக்க முடியல. ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கு. கைஸ், இந்த பூனை இங்கே தான் இருந்திருக்கு போல். பாருங்களேன், அந்த பூனை சாப்பிட்றதுக்கு இது, அதுக்கடுத்து அதோட இது. ஓப்பன் பண்ணு. ஓகே, இந்த இடத்துலேருந்து கிளைம் பண்ணி போகணுமா? சரிதான். டேய் குசும்புத்தனம் பண்ணுற நீ. நல்லா இவ்வளோ நேரமாக நல்லா மாதிரி கூடவே இருந்துட்டு இப்போ குசும்புத்தனம் பண்ணுறான் பாருங்களேன். அது டிஸ்கவர் த சீக்ரெட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. இப்போ இவனை ஃபோட்டோகிராஃபி எடுக்கணுமாமா. இவன்லாம் ஒரு ஆள், இவனை ஃபோட்டோகிராஃபி வேறு எடுத்துக்கணுமா? சரி, எடுப்போம். இவனை ஃபோட்டோ நோ ஃபிலிமா? நோ ஃபிலிம்னா என்ன? ஒரு வேளை அந்த ஃபோட்டோ சேவ் ஆகுதில்ல, அதை தான் ஃபிலிம்ன்றாங்களோ? எக்ஸிட் கொடு. ஓகே கைஸ், இவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பாட்டை முடிச்சிடலாம்.
அடுத்த பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க கைஸ். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால். ப்ளீஸ் எல்லோரும் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ. ஓகே, ஏடா இதான் ஒரு மாதிரி இருக்கிறான் அந்த இந்த டெவலப் பண்ணுமா இதை சொன்ன மாதிரி தான் இந்த ஃபோட்டோவை டெவலப் பண்ணும் போல். கைஸ் பாருங்களேன், இந்த ரூம்குள்ளே வந்தோடனே வியர்டாக இருக்குது. போட்டாச்சு. ஏன் வரல? ஃபிலிம் ப்ராஜெக்டருக்கு என்னாச்சு? இந்த நிறைய ஃபோட்டோ இருக்குது எங்கள் இடத்துல. இன்னும் லாக் ஆயிடுச்சு. சரி, ஃபிலிம் ப்ராஜெக்டரை திருப்பி போடு. சரி, ஓகே காய்ஸ், இதோடு நம்ம இந்த கேம் பிளேவை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன். பாய்.